ஹாய் பவி. ஆ வா நந்து. என்னது கையில இவ்ளோ பெரிய பார்சல்? உனக்கும் அர்ஜுனுக்கும் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு நந்து? நான் தான் வீட்ல இருந்தே மதியத்துக்கு கஞ்சி வச்சு கொண்டு வந்திருக்கேனே. லூசா பவி நீ? நீ எதுக்கு கஞ்சி சாதம் சாப்பிடணும்? வீட்ல எல்லாரும் அத தானே சாப்பிடுறாங்க. அது நீ அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட். செய்யாத தப்புக்கு நீ எதுக்கு அனுபவிக்கிற? இத நான் தண்டனையா சாப்பிடுறேன்னு சொல்லவே இல்லையே. பின்ன வேற எதுக்காக சாப்பிடுற? என் அர்ஜுனுக்காக. என்ன அப்படி பாக்குற? என் வார்த்தைக்காக அர்ஜுனும் வேற எந்த சாப்பாடையும் சாப்பிடாம கஞ்சி சாதம் தானே சாப்பிடுறான். அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படி நந்தும் இந்த பிரியாணியை சாப்பிட முடியும்? என் வார்த்தைக்கு அர்ஜுன் மதிப்பு கொடுக்கறான். அதே மாதிரி அவன் செயலுக்கு நானும் மரியாதை கொடுக்கணும்ல. அதான் சொல்றேன், எனக்கு இது வேண்டாம். நீ இப்படி சொல்ற, ஆனா அர்ஜுனும் இதே மாதிரி சொல்வானா? கண்டிப்பா சொல்லுவான். பவி, அர்ஜுன் வரான். நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். சரி, பாத்துடலாம். என்ன நந்து திடீர்னு ஆபீஸ் பக்கம்? உனக்கும் பவிக்கும் லஞ்ச் கொடுக்கலான்னு வந்தேன். இந்தா, இதுல பிரியாணி இருக்கு, சாப்பிடு. டேய் கிறுக்கா, அம்மாவுக்கு குணமாகற வரைக்கும் வீட்ல எல்லாருமே அவங்க சாப்பிடுற கஞ்சி சாதம் தான் சாப்பிடணும்னு நம்மளாம் முடிவு பண்ணிருக்கோம்ல. அதனால என்ன அர்ஜுன், உனக்கு தெரியாதா? ரூல்ஸ் ஆர் மென்ட் டு பி broken தானே. ரூல்ஸ உடைக்கலாம், ஆனா ட்ரஸ்ட் எப்படா உடைக்க முடியும்? என்ன பாக்குற? உடம்பு சரியில்லாம போயிருக்கிறது என் அம்மாவுக்கு தான். ஆனா அதுக்காக பவியும் அவங்க சாப்பிடறதா சாப்பிடுறா. அப்படி இருக்கிறப்ப என்னால எப்ப இதை சாப்பிட முடியும்? எங்க அம்மாவோட உணர்வுக்கு பவி மதிப்பு கொடுக்கறப்ப அவ வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் சொல்றேன் நந்து, எனக்கு இது வேண்டாம். சேம் வேவ் லென்த்தா? நான் தான் சொன்னேன்ல. என்னது